எங்கள் நிலம் உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். கிளிநொச்சி கந்தபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 ஏக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. அதாவது கந்தபுரம் அண்ணா சிலையடியில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அண்ணா சிலையடிக்கு நேர எதிராக முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரவல் வீதி ஒன்று போகுது பாருங்க. இந்த கிரவல் வீதி தான் அந்த வீதி. இந்த வீதியால் சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும். இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து 2 ஏக்கர் காணி வந்து அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட காய்க்கக்கூடிய தென்னை முல்லையில் வந்து ஒரு 45 தென்னை மரங்கள் வந்து இருக்குது. பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 6-7 ஏக்கர் வந்து தோட்டம் செய்து கொண்டிருக்காங்க. பக்கத்து காணிகள் எல்லாம் வந்து அதனால் தள்ளி தள்ளி வீடுகள் இருக்குது பாருங்கள். தோட்டத்திற்கு வந்து ஒரு உகந்த தரையமைப்பை கொண்ட காணியாத்தான் வந்து இந்த காணி வந்து காணப்படுது. மூன்று ரூம் ஹோல் கிச்சனோட வந்து ஒரு வீடும் வந்து அமைஞ்சிருக்குது. வீட்டை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னுக்கு வந்து காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். முன்னுக்கு வந்து ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது. பக்கத்தில் குளம் இருக்கிறதால மேலாலேயே தண்ணி இருக்கு பாருங்க. இந்த கட்டு கிணறோட சேர்த்து ஒரு குழாய் கிணறும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இருக்குது. எல்லாமே வந்து காய்க்கக்கூடிய தென்னைகளாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டினுடைய அமைப்பை வந்து போய் பார்க்கலாம். வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே முன்னுக்கு ஒரு பத்தி ஒன்று இறக்கியிருக்காங்க. இது வந்து ஹோலுக்கு வந்து மார்பிள் வந்து பதிச்சிருக்கிறாங்க. இங்கே அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன். இங்கே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து 2 ரூமுகள் இருக்குது. மொத்தம் வந்து 3 ரூம் இருக்குது, ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது, கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது, தண்ணி வசதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய வீடாக தான் இருக்குது. உங்களுக்கு அதை பார்க்கும்போது தெரியும். ஓகே, இப்போ நாங்கள் வெளியே போய் காணியுடைய பின்பகுதியை வந்து பார்க்கலாம். காணிக்குள்ளே வந்து வேறு மாமரங்கள் நிற்கிது. அதே மாதிரி வந்து தோட மரங்கள் நிற்கிது, தேசி மரங்கள் நிற்கிது. இங்கால பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டாய்லெட் இருக்குது. பக்கத்தில் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. மணியங்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குளத்தை. இந்த குளம் இருக்கிறதால எப்பயுமே வந்து இந்த இடங்களில் வந்து தண்ணிக்கு வந்து பஞ்சம் இருக்காது. தண்ணி ஊற்று வந்து அதிகமாக இருக்கும். தோட்டத்திற்கு உகந்த ஒரு காணிதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டட தொகுதி ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது வந்து ஆடு மாடுகள் வளர்க்கக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய ஒரு கட்டட தொகுதி ஒன்று பண்ணியிருக்காங்க. இதில் மேலே சீட் போட்டு இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழாய் கிணறு வந்து இருக்குது.
மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஏக்கர் காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஏக்கரோடையும் இந்த வீட்டோடையும் சேர்த்து 75 லட்சம் ரூபா சொல்கிறார் இந்த காணியினுடைய உரிமையாளர். ஆனால் வந்து இது வந்து பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலை தான். நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க. நாங்கள் வந்து மேற்கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா குளம் தெரியும் பாருங்க. இந்த காணிக்கு பக்கத்தில் இன்னொரு காணி ஒன்று இருக்குது. அந்த காணிக்கு அங்கால அந்த குளம் இருக்குது. மணியங்குளம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு காட்டுவாங்க. இதான் உறவுகளே இந்த காணியினுடைய முழுமையான அமைப்பு. இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு வந்து நீங்கள் வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்கள்கிட்டையும் காணிகள் வீடுகள் வந்து விற்பனைக்கு இருந்ததுன்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய காணிகளையும் வீடுகளையும் வந்து விற்பனை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. நிறைய காணொளிகள் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். மற்றொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.